குட் டே டு ஆல். நம்ம இன்னைக்கு என்ன டாப்பிக்கை பற்றி டிஸ்கஸ் பண்ணலான்னு இருக்கேன் அப்படின்னாக்கா, எப்படி ஒரு நல்ல ஹை பர்ஃபார்மிங் டீமை பில்ட் பண்ணுறது. ஸோ நீங்கள் நிறையா பேர் பார்த்தீங்கன்னாக்கா ஒரு டீமை மேனேஜ் பண்ணுவீங்க. அதில் வந்து ஒரு 20-30 பேர் இருப்பாங்க. ஸோ அந்த மாதிரி இருக்கும்போது நம்ம எப்படி ஒரு ஹை பர்ஃபார்மிங் டீமை பில்ட் பண்ணுறது அப்படின்றதான் நம்ம இன்னைக்கு டிஸ்கஸ் பண்ணலான்னு இருக்கேன். ஸோ இதில் ஃபஸ்ட்டு விஷயம் என்ன அப்படின்னாக்கா, நம்ம வந்து நம்மளோட டீம் ஸ்ட்ரென்த்தை வந்து ஐடென்டிஃபை பண்ணிக்கணும். ஸோ நம்ம டீமில் ஒரு 10 பேர் இருக்காங்க அப்படின்னாக்கா, ஒரு 2 பேர் வந்து யூஐல நல்லா பண்ணுவாங்க, 2 பேர் வந்து பேக் அண்ட் கோடிங் நல்லா பண்ணுவாங்க, 2 பேர் வந்து டேட்டாபேஸ் டிசைன் நல்லா பண்ணுவாங்க, இல்லாட்டி டாக்குமெண்ட் மேனேஜ்மெண்ட் பண்ணுறது நல்லா பண்ணுவாங்க. ஸோ ஃபஸ்ட்டு ஸ்டெப் என்ன அப்படின்னாக்கா, நம்ம வந்து நம்மளோட டீமோட ஸ்ட்ரென்த்தை வந்து ஐடென்டிஃபை பண்ணிக்கணும். இல்லை நம்ம டீம் வந்து ஒரு பர்டிகுலர் டாஸ்க் தான் பண்ணி ஆகணும், அந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷன் இருக்குது அப்படின்னாக்கா, ஸோ அவங்களுக்கு ட்ரெயின் பண்ணாக்கா அவங்களால வந்து இம்ப்ரூவ் பண்ணிக்க முடியுமா அப்படின்றதையும் வந்து நம்ம என்ன பண்ணிக்கணும் அப்படின்னாக்கா அனலைஸ் பண்ணிக்கணும். ஸோ ஃபஸ்ட்டு அதை முடிச்சுட்டு அடுத்து வந்து அவங்களுக்கு டாஸ்க்கு அசைன் பண்ணிட்டீங்க அப்படின்னாக்கா அவங்களுக்கு ஃப்ரீடம் கொடுத்துருங்க. ஐ மீன் ஓனர்ஷிப் வந்து கண்டிப்பாக கொடுத்துருங்க ஆக்சுவலாக. ஸோ ஓனர்ஷிப் கொடுத்துட்டாலே அவங்க வந்து ஒரு ரெஸ்பான்சிபிலிட்டி எடுத்து அதை ஒர்க் பண்ண ஆரம்பிச்சிருவாங்க. ஸோ அந்த ஓனர்ஷிப் கொடுத்துருங்க கண்டிப்பாக. அதுக்கு அடுத்து பார்த்தீங்கன்னாக்கா அவங்கள வந்து நீங்கள் ரிவ்யூ பண்ணிக்கங்க ஆக்சுவலாக. ஸோ இதில் வந்து மைக்ரோ மேனேஜ்மெண்ட் பண்ண வேணாம், ஆனால் வந்து அப்பப்போ ரிவ்யூ பண்ணிக்கங்க. ரிவ்யூ பண்ணிவிட்டு அவங்கள கைட் பண்ணிக்கங்க. அதுக்கப்புறம் அவங்களோட ஒர்க் வந்து சின்னதோ பெருசோ பண்ணிட்டாங்க அப்படின்னாக்கா அப்ரிஷியேட் பண்ணுங்கள். ஃபஸ்ட்டு வந்து அப்ரிஷியேட் பண்ணிடுங்க. ஏன்னா வந்து நீங்கள் அவங்க இம்மீடியட்டாக அவங்களை அப்ரிஷியேட் பண்ணாமல் விட்டீங்க அப்படின்னாக்கா பின்னாடி பார்த்தீங்கன்னாக்கா அதில் வந்து உங்களுக்கு நிறையா வந்து ஃப்ளாஸ் கூட இருக்கலாம். அப்படி இல்லை அப்படின்னாக்கா அவங்களோட அது வந்து யூஸ் பண்ணாமல் கூட போகலாம். ஸோ அந்த மாதிரி டைமில் அவங்க பண்ண ஒர்க்கை வந்து கண்டிப்பாக நம்ம அப்ரிஷியேட் பண்ணுறோம். அதை வந்து அந்த மேஜர் ப்ராஜெக்டுக்குள்ளே அது வந்து எவ்வளோ இம்பாக்ட் கிரியேட் பண்ணுது, இல்லை அது வந்து யூஸ் ஆகுதா யூஸ் ஆகலையா, அதெல்லாம் வந்துட்டு நமக்கு வந்து செகண்டரி ஆக்சுவலாக. ஸோ ஃபஸ்ட்டு வந்து என்னன்னாக்கா அவங்க எஃபர்ட் போட்டு ஏதோ ஒரு விஷயத்தை கற்றுக்கிட்டு அவங்க பண்ணியிருக்காங்க அப்படிங்கும்போது கண்டிப்பாக டீமில் உள்ளவங்களை அப்ரிஷியேட் பண்ணுங்கள். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னாக்கா மெயினாக நம்ம டீமில் உள்ளவங்க எதிர்பார்க்குறது என்ன அப்படின்னாக்கா அவங்களுக்கு ரெகக்னேஷன். ஓகேங்களா? ஸோ இப்போ வந்துட்டு ஒரு 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 கிளைண்ட் நம்ம லைவ் பண்ணியிருக்கோம் அப்படின்னாக்கா, ஸோ அவங்க என்ன பண்ணுவாங்க, ஆப்வியஸாக வந்து அவங்களோட மேனேஜர்ஸ் இல்லை மேனேஜர்ஸோட மேனேஜர்ஸ் அவங்க கிட்ட வந்து பார்த்தீங்கன்னாக்கா கண்டிப்பாக ஒரு ரெகக்னேஷன் எதிர்பார்ப்பாங்க. அதுவும் வந்து ஒரு பெரிய கேதரிங்கில் வந்து ஒரு டீமை வந்து வச்சு நம்ம ரெகக்னைஸ் பண்ணுறோம், ஒரு அவார்டு கொடுக்குறோம் அப்படின்னாக்கா அது வந்து அவங்களுக்கு இன்னும் ஒரு மோட்டிவேஷன் பண்ணும் ஆக்சுவலாக. ஸோ அந்த மாதிரி விஷயத்தெல்லாம் கான்சென்ட்ரேட் பண்ணணும் நம்ம ஆக்சுவலாக. ஸோ அதை வந்து கண்டிப்பாக ஃபாலோ பண்ணுங்கள். அடுத்து வந்துட்டு என்னன்னாக்கா கண்டிப்பாக நம்ம வந்து எல்லா ப்ராஜெக்டாக இருந்தாலும் சரி, இல்லை ஒரு பர்டிகுலர் இது மெயின்டெனன்ஸ் ஒர்க்காக இருந்தாலும் சரி, அதில் வந்து லெசன்ஸ் லேர்ண்டை வந்து நம்ம கண்டிப்பாக வந்து கேப்சர் பண்ணணும் ஆக்சுவலாக. ஸோ நம்ம வந்து கண்டிப்பாக டெய்லி டே டு டே ஆக்டிவிட்டீஸில் பார்த்தீங்கன்னாக்கா நம்ம ஃபயர் ஃபைட்டிங் பண்ணுவோம். அப்படி இல்லை அப்படின்னாக்கா குவாலிட்டி கம்மியாக இருக்கும். ஸோ அதில் வந்து நம்ம எந்த இடத்துல வீக்காக இருக்கோம் அப்படின்ற அந்த நம்ம டீமை வந்து அவங்களோட வந்து பேசி நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னாக்கா அவங்களுக்கு பேசுறதுக்கும், ஐ மீன் அவங்க ஃப்ரீயாக வந்து அவங்களோட ஃபியர் எதுவும் இல்லாமல் அவங்க வந்து என்ன நினைச்சாங்க அதை பேசுறதுக்கான ஒரு என்விரான்மெண்ட்டை கிரியேட் பண்ணி கொடுங்க. ஸோ அப்போ தான் வந்து என்ன அப்படின்னா உண்மையாலேயும் உங்களுக்கு என்ன கிடைக்குனாக்கா எதனால ஒரு சில விஷயங்கள் நம்ம தப்பாக பண்ணுறோம், இல்லை வந்துட்டு பெர்ஃபார்மன்ஸ் இல்லாமல் பண்ணுறோம் அப்படின்றதெல்லாம் நம்மளால ஐடென்டிஃபை பண்ண முடியும். அடுத்து மேஜராக இன்னொன்று என்ன அப்படின்னாக்கா ஒரு எஸ்கலேஷனோ இல்லை வந்து ஒரு இஷ்யூ வந்துருச்சு அப்படின்னாக்கா ஐ மீன் டைரக்டாக டீமை கொண்டு போய் நிப்பாட்டாம நீங்கள் வந்து அதை அப்சர்வ் பண்ணிக்கங்க. ஐ மீன் அந்த ப்ரெஷர் எல்லாத்தையும் அப்சர்வ் பண்ணிட்டு டீமை சேஃப்கார்ட் பண்ணிட்டு அதுக்கப்புறமேலுக்கு டீமோட பேசுனீங்க அப்படின்னாலே உங்களுக்கு வந்து எதனால் பிரச்சனை வந்துச்சு அப்படின்றது மோஸ்ட்லி ஐ மீன் 50-60% ஆஃப் த இஷ்யூக்கு என்ன ரீசன் அப்படின்றது உங்களுக்கு தெரிய வரும் ஆக்சுவலாக. ஸோ இதெல்லாம் பண்ணீங்க அப்படின்னாக்கா ஆட்டோமேட்டிக்காக வந்து டீம் வந்து உங்களை பிலீவ் பண்ணுவாங்க, உங்களை ட்ரஸ்ட் பண்ணுவாங்க. ஸோ ஆட்டோமேட்டிக்காக அவங்களுக்கு அதுவே வந்து என்ன அப்படின்னாக்கா உங்களுக்கு நான் ஒர்க் பண்ணோம், ஐ மீன் நம்ம எல்லாரும் ஒரு டீமு, ஸோ அதை வந்து பெருசாக நம்ம அச்சீவ் பண்ணோம் அப்படின்ற ஒரு கான்ஃபிடென்ஸ் வரும், அப்படின்ற ஒரு தாட்டும் அவங்களுக்கு வரும். ஸோ அதனால் இதை எல்லாத்தையும் ஃபாலோ பண்ணுங்கள். கண்டிப்பாக நீங்கள் வந்து சேஞ்சஸ் எல்லாத்தையும் பார்ப்பீங்க ஆக்சுவலாக. ஸோ இதுதான் இன்றைக்கி டிஸ்கஸ் பண்ண நினச்சேன். ஒன்ஸ் அகெயின் தேங்க்யூ ஆல்.